முதல்ல வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எங்கள் டீமில் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஒருத்தர் விடாமல் எல்லாருமே சிறப்பாக பேசுனீங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. విటివి సార్, நான் జేపీ గారు చాలా థ్యాంక్స్ అండి ఫర్ ద పూరి సార్ ఇస్ దేర్ అండ్ యూ కేమ్, బట్ ఐఎమ్ వెరీ షూర్ అబౌట్ ఇట్. You will take, like VTV sir said, you take lots and lots of money, sir. Thank you and my wishes, sir. I starts with நான் இங்கிலீஷில் பேசுகிறதில்ல, இவங்கள்ட்ட கேட்டு ஆயிடுச்சு. எனக்கு துனியா விஜய் சார் நடித்த விஜயகுமார் வில்லனாக படிச்சிருந்தார். அவர் எனக்கு அவர் வில்லன் நடித்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பூரி சார் மேலே அந்த மரியாதையில் வந்தார். நான் முன்னாடி கன்னடத்தில் என்னோடய ஃபஸ்ட் படம் நடிக்கும்போது அப்போ துனியா படம் ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போ தான் துனியா விஜய்னு ஒருத்தர் எனக்கும் தெரியும். இந்த செட்டில் பார்க்கும்போது அவ்வளோ டிசிப்ளினான ஒரு ஆக்டர், இஸ் வெரி டேலண்டட். அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் நடிக்கும்போது அவர் டேரக்டர் சொல்கிறத கேட்டு அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் ஆகி அதை ஒன்று ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு ஷார்ட்லேயும் என் ஃப்ரெண்ட் ரொம்ப அருமையான மனுஷன், அருமையான ஆக்டர். அவர் இங்கே இல்லை சார். விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார். அப்புறம் விடிவி, நான் கூட நான் செட்டில் வச்சு சொன்னேன். சார், நான் கூட சந்தானா சாருக்கு உங்களுக்கு காம்பினேஷனில் தான் அது ஓடுது போல் இருக்குது. கௌதம் சார் உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணாங்க. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே ரொம்ப நல்ல ஆக்டர். ஒரு சீன் கொடுத்தா எனக்கு சொல்லி கொடுப்பாரு. உண்மையாக அவர் என்ன சொன்னார்னா, நான் டயலாக் நிறையா படித்து அது ஃப்ளோவில் இருக்குன்னு நினைப்பேன். அவர் நீங்கள் பாடி லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மூடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு இது 2-3 சொல்லிட்டே இருந்தாரா. அப்புறம் பார்த்தா அது ரொம்ப அழகாக அதை ப்ராக்டிஸும் பண்ணுறாரு. நல்லா நடிக்கிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அவர் மேலே இருந்த ஒப்பீனியன் வேறு, ஆனால் அவர் கூட நடிக்கும்போது இருந்தது வேறு, அனுபவம் வேறு. ஒரு சீனை தனக்கான சீனாக மாற்றுறதுக்கு முடிஞ்சால் பாராட்டுற மாதிரி இருந்தாலும் கூட இருக்கால சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவார். ஷார்ட்டை தனக்கான ஃபோக்கஸை மாற்ற ட்ரை பண்ணுவார். ரொம்ப கேடித்தனமான ஒரு ஆக்டர் விடிவி கணேஷ். இது இப்போ இந்த மேடையில் கூட எவ்வளோ ஏன்னா ஒரு முறையும் சுவாரஸ்யமாக நடிக்கிறதுக்கோ இல்லை சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கோ இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேடி புள்ள தான் விடிவி கணேஷ். அது நான் இன்னசென்ட் மாதிரியே இருப்பார். இந்த அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பூரி சார் சொன்ன மாதிரி சரி, இல்லை சார்மி மேடம் சொன்ன மாதிரியும் சரி, அவரை ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா நேரமும் சிரிச்சிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார். தெலுங்கில் ஆந்திராவில் 2-3 பங்களா வாங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் நான். அங்கே தான் இருக்கார். தமிழ் படங்களை விட அங்கே தான் நிறையா சொத்து வாங்கியிருக்காரு. தயவு செஞ்சு மறக்காமல் இதை எழுதுங்க. ஓகே. அப்புறம் சம்யுக்தா பேர் நான் மறந்து போடுவேன் கடைசி நாள் வரைக்கும். ஸ்வேதான்னு கூப்பிட்டுருந்தேன். எப்பயும் ஸ்வேதான் வந்துருச்சு. தேங்க்ஸ் சம்யுக்தா ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். ரொம்ப அழகான அறிவான ஒரு குழந்தை சம்யுக்தா. ரொம்ப மெனக்கெடுதே இல்லை. அவங்களோட அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு அது அழகாக கேரி பண்ணிட்டு போகிற ஒரு ஆக்டர். இந்த மேடையில் ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க சம்யுக்தா. பியூட்டிஃபுல்லாக பேசுனீங்க. அது கேட்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரொம்ப ரசித்து ஞாபகம் வச்சு ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். அப்புறம் பிரதர் ஹர்ஷவர்தன், ரைட்? ஒரு முறை தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஹோட்டலில் மீட் பண்ணோம். நான் டீசர் மியூசிக் மட்டும் தான் கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நிறையா தமிழ் படம் பண்ணணும். அப்புறம் ஜென்ரலாக மியூசிக் டைரக்டர் இப்போ ஒரு ட்ரெண்டாகவே ஆகிடுச்சு. மியூசிக் டைரக்டர்னால் டிலே ஆகும், கடைசியில் தான் கிடைக்கும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அழகாக மியூசிக் பண்ணி கொடுக்க ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ். அண்ட் டீசர்